ஹலோ மக்களே, ஃபஸ்ட் நாள் நைட் நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம், இந்த கோயிலில் தான். அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ டைம் என்னென்னா 6:15 ஆகுது. கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ நைட்டு இங்கே தங்கியிருக்கும் போது இந்த ஊர் அண்ணாங்கெல்லாம் நல்லா பேசினாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்தாங்க. அது இல்லாமல் நான் தூங்குறதுக்குலாம் கொசுவத்தியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இங்கே தான் தூங்கியிருந்தேன், இந்த கோயிலில் தான். அவ்வளோதான், கிளம்பிட்டேன். இன்றைக்கான நாளில் இந்த ட்ரிப்பில் இன்றைக்கான நாளில் எத்தனை கிலோமீட்டர் நடக்கும்னு தெரில. என்னுடைய முயற்சிக்காகவும் என்னுடைய விருப்பத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் என் மேலே வச்சவங்க நம்பிக்கையாகவும், இந்த ஊருக்காரனாங்க வச்ச நம்பிக்கையாகவும், இவங்களோட பாசத்துக்காகவும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி சொந்தங்கள் கூட இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அப்புறம் கொசுவத்திலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் அவ்வளோதான் கிளம்பிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய 2வது நாள் பயணத்தை. வெற்றிகரமாக 1வது நாள் பயணத்தில் 40 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். இந்த நாள் பயணத்தில் எப்படியும் ஒரு 40 கிலோமீட்டர்னால் அதோட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா முடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அண்ணாங்களுக்கெல்லாம் அவங்க இன்னும் வரல, சொல்லாமே கிளம்புறேன். பட் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க சொல்லாமல் கிளம்புறதுக்கு. அதனால தான் கிளம்புறேன் நான். டைம் ஆயிடுச்சு, அதனால தான், வேறு ஒன்றும் ரீசனும் இல்லைன்னா. சரிங்க, நன்றி. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு மக்களே. வெல்கம்.